தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 21 இறை வசனங்கள் 1 முதல் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்தில் இருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 34ஆம் வாரம் நவம்பர் 25ஆம் தேதி 2024ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நிறைய விஷயங்கள் எடுத்துரைக்கிறாரு. இதில் நாம் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தை பார்க்கலாமே. என்ன விஷயம்? இயேசு கிறிஸ்து உற்று நோக்குகிறாரு. ஓகேங்களா? என்னத்தை நோக்குறாரு? நாம் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை கூட பார்க்குறாரு. ஓகேங்களா? அந்த விஷயத்தை இந்த நற்செய்தி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கோவிலில் எவ்வளோ பேர் காணிக்கை போட்டுட்ருப்பாங்க. அப்போ ஒரு பெண் 2 ரூபா 2 காயினை போடுறத கூட அவர் பார்க்குறாரு பாருங்க. ஸோ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன செயலையுமே கடவுள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஓகேங்களா? அதில் நாம் நல்லது பண்ணோம்னா நம்மளை பற்றி பெருமைப்படுவார். தப்பு செஞ்சோம்னா நம்மளை பார்த்து அவர் வெட்கப்படுவார், கோவப்படுவார், சில டைமு ஃபீல் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. எப்பயுமே என்ன நினைக்கணும், நம்மளை யாருமே இல்லாத இடத்துல கூட கடவுள் நம்மளை பார்த்துட்ருக்காரு, கடவுள் நம்மளே உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு எப்பயுமே இருந்தால் மட்டும் போதும். வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? இனிமேல் உங்கள் மைண்டில் இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னது, நான் என்ன பண்ணாலும் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கார். யாருமே இல்லை, யாரும் பார்க்கலன்னு நினைக்கக்கூடாது. கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட கொடுத்துட்டோம்னா கடவுள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நமக்கு செஞ்சுருவார். ஓகேங்களா? இதுதான் கொடுப்பேன்னு கொடுக்கக்கூடாது. இருக்கிறதே கொடுத்துருங்க. உங்கள் மனதை ஃபுல்லாக கொடுத்துருங்க. மனசையே கொடுத்துட்டிங்கன்னா கடவுள் அந்த மனதை எவ்வளோ அழகாக்க முடியுமோ அவ்வளோ அழகாக்கிடுவார். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்களை மட்டும் நம்ம மனதில் வைத்து கொண்டோம்னா ஏசப்பா நம்ம வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவார். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.